முத்து கிட்ட விஜயா சொல்றாங்க, உன் பொண்டாட்டி கால்ல மாத்திரம் நான் விழவே மாட்டேன். அண்ணாமலை சொல்றாரு, இப்ப பண்ண காரியத்துக்கும் சேர்த்து மீனா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் விஜயான்னு சொல்றாங்க. பார்வதி கிட்ட விஜயா சொல்றாங்க, என்ன அடிச்சு கொல்ல சொன்னா கூட கொல்லுவேன், ஆனா இந்த பூ கட்டுறவ கிட்ட மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அண்ணாமலை மனோஜ திட்டுறாரு. முத்து சொல்றாரு, என் பணம் என் கைக்கு வந்தாகணும்னு சொல்றாரு. ரவி சொல்றாரு, அப்பாவோட பணத்திலயாவது உனக்கு ரைட்ஸ் இருக்கு மனோஜ், ஆனா இது முத்துவுக்கும் அன்னிக்கும் சேர வேண்டிய பணம், இத திருப்பி கொடுத்துருன்னு ரவி சொல்றாரு. மனோஜ் சொல்றாரு, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. அப்ப முத்து கேக்குறாரு, அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு பணம் வந்தாகணும்னு சொல்றாரு. அப்ப ஸ்ருதி கேக்குறாங்க, அதான் ஆன்டி வளையல குடுத்துட்டு போயிட்டாங்கல்லன்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, வளையல குடுத்துட்டு போல, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க, அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. ரோகிணி சொல்றாங்க, ஆன்டியோட வளையல நான் கொடுத்துட்றேன். அப்ப ஸ்ருதி கேக்குறாங்க, அப்பனா முத்துவோட பணம் அத நான் கொடுத்துடுறேன்னு ரோகிணி சொல்றாங்க. கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு ரோகிணி கேக்குறாங்க. அதுக்கு முத்து, நான் டைம் கொடுக்குறேன், ஆனா மனோஜ நம்பி கிடையாது, உன்னைய நம்பிதான்னு ரோகிணி கிட்ட சொல்றாரு. ரோகிணி வளையல விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. விஜயா வாங்க மாட்டேறாங்க. அதனால பீரோல வச்சிடுறேன்னு ரோகிணி வளையல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. மனோஜ் விஜயா கிட்ட சாரி கேக்குறாங்க. விஜயால ஏத்துக்க முடியல அந்த சாரிய. பார்வதி சொல்றாங்க, பணத்தை நீங்க குடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனா அண்ணன் விஜயா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. மனோஜ் சொல்றாரு, ஏதோ கோவத்துல அப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, எனக்கு அப்படி தோணலப்பா. மனோஜ பார்த்து ரோகிணி கேக்குறாங்க, என்ன ஃபீல் பண்றியான்னு. இல்ல ரோகிணி, நீ வாட்டுக்கு பணத்தை குடுக்கறேன்னு சொல்லிட்ட, எப்படி கொடுப்பேன்னு தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியும் முத்துவும் மீனாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. பார்வதியும் விஜயாவும் கோயில்ல போய் சாமி கும்பிடுறப்ப ஸ்ருதியோட அம்மாவை பாக்குறாங்க. அவங்க கேக்குறாங்க, கையி வெறும் கையா இருக்கே, வளையல் எதுவும் இல்லையேன்னு கேக்குறாங்க. பார்வதி சொல்றாங்க, கையில வளையல் இல்லாதது நாங்க தான் இப்ப பார்த்தோம், யோசிச்சு உங்ககிட்ட சொல்ல வேண்டாமா? விஜயா சொல்லு சீக்கிரத்துல. விஜயா சொல்றாங்க, காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன், அதனால வளையல போட்டுக்க மறந்துட்டேன், அதான். ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டு சம்பந்தி வளையல் இல்லாம வந்தா எங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு விஜயா, நான் போயிட்டு வர்றேன்னு நழுவிடுறாங்க. அண்ணாமலை முத்துவையும் மீனாவையும் உட்கார சொல்றாங்க. விஜயா பண்ண தப்புக்காண்டி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க.